நம்முடைய மஸ்ஜித் நூரினுடைய துணை இமாம் ஷாஜஹான் யூசுப் ஹஜரத் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். وقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ கண்ணிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த தீனுடைய கல்வியை கற்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குழந்தைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே கேட்பான், கல்வியை கற்றவரும் கல்வியை கற்காதவர்களும் சமமாகுவார்களா என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கேட்பான். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு குழந்தை செல்வங்களை பெற்ற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அந்த எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை இந்த தீனுடைய கல்வியை சரியான முறையில் கொடுக்கின்றார்களா என்பதை நாம் சற்று சிந்திக்கக்கூடிய நிலைப்பாட்டிலே இன்றைய காலை சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இன்றைய அவசர கால உலகத்திலே இன்றைக்கு பிள்ளை பால் குடி மறந்தவுடனே பிளே ஸ்கூல் என்று ஆரம்பித்து அவர்கள் ஓட ஆரம்பித்த முதல் இன்று அவர்கள் வேலை கிடைக்கும் வரை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பிள்ளை பால் குடி மறந்தவுடனே அந்த பிள்ளையை கவனிக்க முடியாது. பெற்றோர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவா என்று சொன்னால் அந்த பிள்ளையை கொண்டு போய் பிளே ஸ்கூல்ல போய் விட்டுறது. அதுக்கு பின்னாடி ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லி அங்கிருந்து ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி அந்த குழந்தைக்கு தீனுடைய கல்வியை சரியான முறையில் புகற்றுகிறார்களா என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டத்தை பார்த்தோம், வாக்கிய முறைப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு முதலாக சொல்லப்படக்கூடியது பாங்கு. ஒரு குழந்தையாகட்டும் ஒரு மனிதனாகட்டும் மரணித்து விட்டால் அவனுடைய இறுதி முடிவு, இறுதியாக நடைபெறக்கூடிய நிகழ்வு அவனுக்கு தொழுகை நடத்தக்கூடியது. அப்பொழுது ஆரம்பமும் இபாதத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது, இறுதி முடிவும் இபாதத்தை கொண்டு முடிக்கப்படுகிறது. அப்ப இந்த இடைப்பட்ட காலங்களும் இபாதத்துடன் தான் இருக்க வேண்டும். ஆரம்பம் இபாதத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது, இறுதியும் இபாதத்தை கொண்டு முடியப்படுகிறது. அப்பொழுது இந்த இடைப்பட்ட காலமும் இபாதத்துடனே தான் நம்முடைய வாழ்க்கையும் சேர்ந்திருக்க வேண்டும். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான முறையிலே தீனுடைய கல்வியை கொடுக்க வேண்டும். தீனுடைய கல்வியை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஆரம்ப காலத்திலே ஒரு உஸ்தாத்மார் இருப்பாங்க, குழந்தைகள் பார்த்தா அதிகமானவர்கள் இருப்பாங்க. ஆரம்ப காலத்திலே உஸ்தாத்மார் ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனா குழந்தைகள் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில மதரசாக்களிலே அல்லாஹ்வுடைய கிருபையில உஸ்தாத்மார்கள் அதிகமாக இருக்கிறார்கள், மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. இன்றைக்கு கண்கூடா பார்க்கின்றோம், உஸ்தாத்மார்கள் 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைந்து கொண்டே போகிறது. ஆக அந்த இதனுடைய விஷயத்திலே பெற்றோர்கள் தான் என்ன செய்ய வேண்டும், தனி கவனம் எடுக்க வேண்டும். தன்னுடைய குழந்தைகள் மீது சரி உற்று, அதுவும் குறிப்பாக தீனுடைய விஷயங்களிலே அதிக அக்கறையுடனே நம்முடைய குழந்தைகள் வளர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாளைக்கு இன்றைக்கு கண்கூடா பார்க்கின்றோம், ஒரு தந்தை ஜனாசாவாக மறைந்து விட்டால் அந்த தந்தைக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற கடமை என்னென்ன செய்ய வேண்டும் என்பது கூட அந்த மகனாருக்கு தெரிவது கிடையாது. இந்த தந்தைக்கு ஜனாசாவாகி விட்டது என்று சொன்னால் அந்த தந்தையார் ஜனாசாவிற்குரிய தன்னுடைய தந்தையுடைய கடமைகள் என்ன, அவருடைய கடனுடைய விஷயங்களிலே, அந்த தந்தைக்கு துவா செய்யக்கூடிய விஷயங்களிலே எல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த குழந்தைக்கு அந்த மகனாருக்கு தெரிவதில்லை. அப்படிப்பட்ட குழந்தைகளாக நம்மளுடைய குழந்தைகளை விட்டு செல்லக்கூடாது. ஆகினால் நம்முடைய வாழக்கூடிய காலங்களிலே அந்த குழந்தைகளுக்கு தீனை கொடுத்து விடும் என்று சொன்னால் நம்முடைய மறுமைக்கு வாழ்க்கையிலும் சரி, கபருடைய வாழ்க்கையிலும் சரி, அந்த குழந்தைகள் மூலமாக நன்மைகளை அல்லாஹ் நமக்கு அனுப்பக்கூடியவனாக இருப்பார். ஆகினால் இந்த மக்தப் மதரசாவுடைய விஷயம் இருக்கிறது சாதாரணமாக கிடையாது. ஆகினால் நம்முடைய குழந்தைகளுடைய ஆரம்பம் கல்வியை இந்த மக்தபுடைய மதரசாக்கள்
இன்னைக்கு அந்த ஆரம்ப கல்வியை கொடுக்க தவறியவர்களுடைய குழந்தைகளுடைய நிலையை இன்றைக்கு கண்கூடாக நாம் இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்ப கல்வி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கல்வி, எது ஹலால் எது ஹராம், குர்ஆனை எவ்வாறு ஓதுவது என்றெல்லாம் கற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த மதரசாவுடைய அந்த இல்மை நாம் கொடுக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த வாழ்க்கை, துனியாவுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தீனை விட்டும் பாராமுகமாக செல்லக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகினால் நம்முடைய குழந்தைகளுக்கு தீனுடைய கல்வியை கொடுப்பதிலே, நாம் துனியாவுடைய கல்வியை கொடுப்பதிலே எவ்வளவு அக்கறைகளை காட்டிக் கொண்டிருந்தோமோ அதை விடவும் பன்மடங்கு நாம் தீனுடைய இல்மையை நாமும் அக்கறை காட்ட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படி காசூனை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகினால் குறைந்த அளவு நம்முடைய குழந்தைகளுக்கு அடிப்படை கல்விகளையாவது நாம் சரியான முறையில் கொடுப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. நம்முடைய அழைப்பை ஏற்று வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த ஷாஜஹான் யூசுஃபி ஹஜ்ரத் அவர்களுக்கு அல் மதரசத்துல் உஸ்மானியா சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது.